இது வந்து மற்றவங்களை அண்டி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான். சொந்த காலில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இல்லாதனால ரமேஷ் அவர்களை போட்டுறதுலையும் இன்னும் ஜாஸ்தி அவர் ஒரு அந்தனர் அப்படிங்கிற மாதிரி நீங்களே இப்போ சொன்னீங்க. ரமேஷ் அந்தனர்னு அவர் வந்து தன்னை அந்தனராக அடையாளப்படுத்திக்கிறாராங்கிறதுல வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஒரு 2020 வந்து ஒரு ஈவேர ராமசாமி சிலைக்கு முன்னாடி இருந்து சமத்துவம் எல்லாத்தையும் பற்றி போட்டுறதாகட்டும், ஈவேராவோட எல்லா அந்த கொள்கையில் இருக்கிறது எங்களுக்கு வந்து எங்கள் தலைவருக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கிற மாதிரி. நான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது உனக்கு, அப்படி வந்து நீ எதுக்கு கோவிலை பற்றி பேசுகிற? அது பக்தர்கள் பேச வேண்டிய விஷயம் இல்லை. ராமர் சிலையை தூக்கி போட்டு உடைச்சவருக்கு சிலை கீழே போய் இருந்துட்டு சமூக நீதி அப்படின்னு நான் ஃபோட்டோ போடுறேன்னு சொன்னாங்க. ஒன்று நம்ம ரெண்டில் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம நிற்கணும். நான் இதுவும் இங்கேயும் ஒரு குத்து அங்கேயும் ஒரு குத்துங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா கோயிலுக்கும் பக்தர்களை வந்து அரங்காவலராக நியமிக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் பல திமுக பிரமுகர்கள் வந்தாங்க. இளையபரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் ஆலயம் காப்போம் இயக்குனரான சேவக் சத்யா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திடீர்னு வந்து கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பிராமணரை வந்து நீங்க ஏன் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன காரணமா பாக்குறீங்க இந்த விஷயம்லாம்? இது விஜய் அவர்களுக்கு ஒவ்வொருத்தராக வந்து அவர் ஃபர்ஸ்ட் எதிர்த்தது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த அரசாங்கங்கள் புதுசாக வந்த உடனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாற்றுவாங்க. அதில் மாற்றும் போது ஐ திங்க் சொர்ணால் ஏதோ ஒரு அந்த அம்மையாரை வந்து அறநிலைத்துறைக்கு செக்ரட்டரியாக போட்டாங்க. டூரிசம் அண்ட் ஹெச்ஆர்என்சியோட செக்ரட்டரியாக போட்டாங்க. அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஒரே துறையில் 2 பேருமே வந்து அந்தனர்களை போட்டிருக்கீங்கிற மாதிரிலாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். உடனடியாக ஆஸ் யூஷுவல் எப்போதும் செய்கிற மாதிரி இது வந்து மற்றவங்களை அண்டி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான். நான் சொந்த காலில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இல்லாதனால ஒரு வார்த்தை ஒன்று சொன்ன உடனேயும் அந்த அம்மையாரை வந்து மாற்றிட்டு முன்னாடி கமிஷனர் இங்கே வந்து ஹெச்ஆர்என்சி கமிஷனராக இருந்த குமரகுருபரன், கடந்த ஆட்சி காலத்தில் வந்து இருந்த குமரகுருபரன், அவரை கொண்டு வந்துட்டு இப்போ வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டாக 2ஆக உடைச்சு ஒரு பாதி நீ வச்சுக்கோ ஒரு பாதி நீ வச்சுக்கோங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பொறுப்புகளாக கொடுத்துட்டு அந்த ஹெச்ஆர்என்சியை மட்டும் அந்த குமரகுருபரனுக்கு வந்து செக்ரட்டரி ஆக்கி வச்சுருக்காங்க. மற்ற அவருக்கு வந்து ரெவென்யூ மற்றதோடு சேர்ந்து இதையும் சேர்ந்து கொடுத்ததாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த அரசாங்கம் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் வந்து அவரை ஜோசியரை வந்து அவருக்கு ஒரு பிஏ மாதிரி போட்டதுக்கு ஒன்று எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னையும் அடுத்த நாள் அதை ஃபுல்லாக வாபஸ் வாங்கிறது, இது மாதிரி வேலைகள் மற்றவங்க இது என்னென்ன சுயமாக இவர் வந்து என்னத்தை முடிவெடுத்து செய்ய போகிறாரா, உண்மையாக நாட்டு மக்களுக்கு செய்ய போகிறாராங்கிற மாதிரி பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது நிறையா. இப்போ முன்னாடி இருந்த முதல்வர்கள்லாம் பார்த்துருக்கோம். எல்லாருமே அவங்க எடுத்த சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கமாக சிந்திச்சு எடுப்பாங்க. ஒரு முறை எடுத்தாச்சுன்னா அதில் பின்வாங்காமல் இருக்கணும். நம்ம எடுத்த முடிவு தவறான முடிவாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து தவறான முடிவு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து மற்றவங்களுக்கு பயந்து அவங்களுக்காக இதுலேருந்து மாறி வர மாதிரி தான் இருக்குது முதல்வரோட இந்த ஆக்டிவிட்டி. அது இந்த ரமேஷ் அவர்களை போட்டுறதுலையும் இன்னும் ஜாஸ்தி அவர் ஒரு அந்தனர் அப்படிங்கிற மாதிரி நீங்களே இப்போ சொன்னீங்க. ரமேஷ் அந்தனர்னு அவர் வந்து தன்னை அந்தனராக அடையாளப்படுத்திக்கிறாராங்கிறதுல வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இல்லை, அவர் வந்து சொல்லக்கூடியது வந்து நாங்கள் வந்து நான் அந்தனராக இங்கே வரல. ஒரு 2020 வந்து ஒரு ஈவேர ராமசாமி சிலைக்கு முன்னாடி இருந்து சமத்துவம் எல்லாத்தையும் பற்றி போட்டுறதாகட்டும், ஈவேராவோட எல்லா அந்த கொள்கையில் இருக்கிறது எங்களுக்கு வந்து எங்கள் தலைவருக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கிற மாதிரி அவர் வந்து அதாவது சாதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டாக பல பேர்கிட்ட சொல்லுவாங்க, பூனல் போட்டவெல்லாம் பிராமண நாடா அப்படிம்பாங்க. அதனால் ஒரு பிறப்பால் இவங்க சர்டிஃபிகேட்டால் சில பேரை சொல்லலாம். நம்ம சாதாரணமாகவே சொல்லக்கூடியது எல்லா வகுப்புலேயும் நலிவடைந்தவர்கள் இருக்காங்க. அந்த இந்த இப்போ கடந்த 2 அரசாங்கம் பார்த்திங்கனாக்கா எக்கனாமிக் வீக்கர் சொசைட்டி அப்படின்னு இருக்கக்கூடியது நலிவடைந்தவர்களுக்கு இது தமிழக அரசு மட்டும் இது வரைக்கும் திமுக அரசும் சரி அதிமுக அரசும் கொடுக்காமல் இருந்தாங்க. அப்படி இந்த எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்னா அந்த 10% வந்து இன்றைக்கி விஜய் கொடுப்பாரா? அதாவது ஃபார்வர்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்லி வீக்கர் சொசைட்டியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு தரப்போகிறாரான்னு தெரியல. அப்படி நீ சமத்துவம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் சமத்துவம் பார்க்கணும்.
ஒரு எப்போதுமே ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமே தாக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியதில் இன்றைக்கி நீங்கள் அந்த நேரம் சொன்னீங்கன்னா திமுகவோட வந்து ஒரு அதோட என்ன பைலாஸ்லாம் ஃபார்மிங் கமிட்டியில் இருந்தவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போ தான் அவங்களோட மகன் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார் விஎஸ் ராமன். அவங்க அப்பா விபி ராமன். அவர் எந்த வகுப்பை சார்ந்தவர்? திமுகவோட இதாகவே இருந்தவர். ஸோ அவங்க வந்து அந்தணர்களாக வாழறாங்களாங்கிறது தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து அந்தணர்னு சொன்னோடனே அதுக்காக இந்த அரசாங்கம் பின்வாங்கிறதுங்கிறது தான் இதில் முக்கியமாகவே பார்க்க வேண்டியதாக இருக்குங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பிராமணராக இருந்தாலுமே வந்து பெரியாரை போற்றவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சார் சொல்ல வருது. அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து விஜய் அவர்களே ஆரம்பத்திலே சொல்கிற கடவுள் மறுப்பு கொள்கை தவிர பெரியாரோட கொள்கையை நாங்கள் வந்து பின்பற்றுவோம் அப்படின்ட்டு. அப்போ இதில் அவர் போகிறது சரியான பாதை தானே? இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அவர் ஈவேரா வந்து இது வரைக்கும் மற்றவங்க செல்லாத இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்ல எவ்வளோ பெரியவர்கள் நம்ம நாட்டில் சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? அவங்களோட கொள்கையில் இவங்க என்ன ஏற்றுக்கிறாங்க? ஸோ இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வை வந்து ஒழிச்சாருன்னு சொன்னாங்கன்னா ஒன்று இவர் மட்டும்தான் அவரோட வாக்குலேயே வந்து கீழே இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து பற்றி அவர் வந்து பேசினதுக்கு ஏன் வந்து இந்த அரிசி விலை ஏறினதுக்கெலாம் அவர் சொன்ன டைலாக்லாம் இருக்குல்லையே, அதில் அவர் எங்கே ஜாதி ஏற்றத்தாழ்வை வந்து அழிச்சிருக்காரு? அவரோட சொந்த குடும்பத்திலே அவர் அழிக்கலையே. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு போலித்தனமானமாக ஒரு சித்தரிக்கப்பட்ட இத்தனை நாள் இது வந்து எப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இன்னொன்றுலையும் கட்டமைக்கப்பட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கங்கிற மாதிரி இந்த 55 ஆண்டுகளாக இப்போ யுனெஸ்கோ விருதுங்கிறது இத்தனை நாள் உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலத்தில் இருந்து இது வந்து பொய்யாக கட்டமைக்கப்பட்டது தான். அந்த கட்டமைக்கப்பட்டது பொய்யான்னு தான் சொல்ல முடியும். இப்போ திரு ரமேஷ் அவர்கள் இது பண்ணி வாழ்த்தாவே நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஒரு இளைஞராக வந்திருக்காரு. அவர் எந்த வகுப்பை சார்ந்தவர்? இப்போ இத்தனை நாள் வந்து வேற ஏதோ ஒரு வகுப்பை சார்ந்த ஒரு அமைச்சராக இருந்தால் நம்ம அவங்களுக்கு வந்து அவங்களோட சேர்ந்து வேலை செய்யாமல் இருந்தோம். நம்ம இந்து சமுதாயம் என்ன சொல்கிறதுன்னா என்றுமே அரசாங்க சக்திகள் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து தான் வந்து அரசாட்சி நடத்திட்டு போயிருக்கு. அந்தணர்கள் தான் அரசாங்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சத்திரியர்கள் தான் ஆதி காலத்துலேருந்து ராஜாக்களாக இருந்தவங்க. அவங்களுக்கு தான் நம்ம வந்து உதவிகள் பண்ணி அவங்களோட சேர்ந்து தான் அமைச்சர்களாக இருந்து செயல்பட்டது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு அந்தனர் அமைச்சர் ஆகியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2 அமைச்சர்கள், அவனை ஒருத்தர் கிடையாது 2 அமைச்சர். முதல்ல ஏன் விட்டாங்கன்னு தெரில. அவரை போயிட்டு இவர் சின்ன பையங்கிறனால இவரை டச் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் கடவுள் கோவிலை பற்றி நான் என்ன சொன்னேன், நான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது உனக்கு. அப்படி வந்து நீ எதுக்கு கோவிலை பற்றி பேசுகிற? அது பக்தர்கள் பேச வேண்டிய விஷயம். பக்தர்கள் போக வேண்டிய இடத்துல நீ வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து கோவிலை பற்றி நீ பேச வேண்டியது. இவங்க தான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைம்பாங்க, ஆனால் கருவறை போராட்டம்பாங்க. உனக்கோ கடவுள் நம்பிக்கை இல்லை, அந்த இடத்துல கல் தான் இருக்குங்கிற, நீ எதுக்கு அங்கே போய் ஏறி குதிக்கணுங்கிற? அதை நடத்தினாங்க. இப்போ இதே மாதிரி கோவில் விஷயத்தில் இவங்க தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கத்தை எப்படி மிரட்டுறாங்க? நாளைக்கு இந்த புதிதாக வந்த ரமேஷ் வந்து நான் நிறையா விஷயம் புதுசாக செய்வேன், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இவர் ஏதோ ஒரு உண்மையாகவே வந்து ஊழல். இப்போ வந்து திருச்செந்தூரில் வந்து எத்தனையோ லட்சங்கள் வந்து போலி டிக்கெட் கொடுத்ததுக்கு ஊழல் நடந்திருக்குங்க. இப்போ அதை அவர் ஆக்ஷன் எடுக்கிறான்னு சொன்னான்னு வச்சுங்களேன். இந்த இருக்கக்கூடிய இந்த நெக்ஸஸ் வந்து எப்படி வேலை செய்யும்? அமைச்சர் 5 வருஷத்துக்கு அதிகபட்சம் 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி மாற போகிறார். இதுலேயே நடுவுலேயே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்தில் வந்து 2 வருஷம் 3 வருஷத்தில் ஒரு அமைச்சர் மாறின இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க கமிஷனர் மாறுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜேசிக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் திருப்பி சுற்ற போகிறாங்க. இப்போ இவங்க தான் வந்து யார் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆனால பல பேர் தான் வந்து இந்த அமைச்சருக்கு ஆலோசகராக இருக்க போகிறாங்க. ஏன்னா அவரை வந்து முதல்ல வந்து இந்த சட்டம் என்ன சொல்லுது, இந்த சட்டத்தில் இந்த இதுக்காக கோர்ட்டில் என்னென்ன ஆர்டர்கள் வந்திருக்கு, அதை எப்படி செயல்படுத்துறது. இப்போ கள்ளழகர் கோவில் கேஸுக்கு இப்போ ரீசெண்டாக ஆர்டர் வந்தது, காலேஜ் கேஸில் ஒரு ஆர்டர் வந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இது வரைக்கும் கோர்ட்டில் வந்த ஆர்டர்கள்லாம் நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தணும். சட்டத்தை மீறி வாய்மொழி உத்தரவுகளாக நிறையா விஷயங்கள் பல கோவிலில் நடக்கிறதாக பொதுவான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எதாக இருந்தாலும் சட்டத்தின் பிரகாரம் நடப்பாரா இல்லை நடக்க விடுவாங்களா? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவர் இன்றைக்கி என்ன எதை செஞ்சாலும் அவர் அந்தனர், அதனால் அதுக்காக அதை செஞ்சார். இப்போ ஒரு கோவிலில் வந்து ஒரு பூஜாரி இருக்குது, பல எல்லா கோவிலுக்காக வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண கோவில் பூஜை செய்யக்கூடியவங்க 500 ரூபா 600 ரூபா சம்பளம். நீ அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி
அடிப்படையான மினிமம் வேஜஸாக கொடுக்கணும். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அப்போ அவங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ இதை வந்து இவர் வந்து கையில் எடுத்துட்டு பல விஷயத்தில் இதையும் ஒன்றா வச்சுட்டு முதல்வர்கிட்ட போயிட்டு இதை அப்ரூவல் வாங்கிட்டு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஓய்வூதியம் உயர்த்தி கொடுக்குறதுன்ட்டு. அப்போ இந்த சோகால் நீங்கள் சொன்ன இந்த வீரமணியோ இல்லை இன்னொருத்தர் ஆசிரியர் வீரமணியோ யாரோ ஒருத்தர், இல்லை வேறவே வேண்டாம் விசிகா கட்சியோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியோ இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அன்றைக்கி வந்து நடைமுறை கொண்டு வருவாரா இல்லை வாபஸ் வாங்குவாரா? அதே மாதிரி கோவிலோட என்னது ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதி வந்து கோவிலுக்கு சொந்தம்ட்டு இருக்குது. இவரோட தொகுதி திருவானைக்கோவிலில் இருக்குது. அப்போ இவரோட ஸ்டாண்ட் என்ன பண்ண போகிறாரு? ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு சார்பாக, ஏன்னா அங்கே வந்து அந்த இவங்கெல்லாம் அடிமனை வாடகைக்காக போராட்டங்களும் எதுவும் நடந்துட்டுருக்கு, எங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. கோவில் நிர்வாகமும் எதுவும் வந்து எந்த காலமாக இருந்தாலும் உங்களுக்கு உரிமை கிடையாது, நீங்கள் வந்து வரி செலுத்திட்டு அங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. இப்போ யாரோட இவர் துறை அமைச்சராக வந்து இவர் வந்து கோவில் பக்கம் நிற்க போகிறாரா, இல்லாட்டி எனக்கு ஓட்டு போட்டதுக்காக அந்த மக்கள் சார்பில் நிற்க போகிறாரா? இது மாதிரி பல கேள்விகள் அவருக்கு முன்னாடி இருக்குது. அவர் எப்படி செயல்படுறாருங்கிறது தான் இனி வருங்கள ஒவ்வொரு இதுலேயும் அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே சார், பட் இருந்தாலுமே வந்து சேகர் பாபு போன்ற இடத்துல இருந்து ரமேஷ் அவர்கள் வந்திருக்காருன்ற போது நம்ம அந்த மாற்றத்தையாவது நம்ம பாராட்டலாமே. இல்லை, நம்ம தான் பாராட்ட தான் அவர் தான் அவரை வந்ததுக்கு பாராட்டுறோம், இளைஞராக இருக்கிறது பாராட்டுறோம், நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறத அது பாராட்டுறோம். எப்படி செய்ய போகிறார்? ஏன்னா முதலில் கோழம் முற்றிலும் கோணல்மாங்க, கேட்டிங்களா? ராமர் சிலையை தூக்கி போட்டு உடைச்சவருக்கு சிலை கீழே போய் இருந்துட்டு சமூக நீதி அப்படின்னு நான் ஃபோட்டோ போடுறேன்னு சொன்னான்னாக்கா அடிப்படையாகவே வந்து இதே இவர் வந்து ஒரு சைடில் அங்கே போடுறாரு, அடுத்த டைமில் பார்த்தா அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்து அங்கே கட்டி முடிச்சதுக்கு வந்து ஒரு பொட்டு என்னவா இருந்தாலும் இன்றைக்கி அங்கே கோவில் வந்துருச்சு நல்லதுன்னு அதையும் போடுறாரு. ரைட்டுங்களா? நீ எந்த சைடில் இருக்கங்கிறது சொல்லணும் இல்லையா? ஒன்று நம்ம ரெண்டில் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம நிற்கணும். நான் இதுவும் இங்கேயும் ஒரு குத்து அங்கேயும் ஒரு குத்துங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சமூக நீதி எல்லாருமே பேசியிருக்காங்க. நம்ம சமூக நீதி நம்ம நாட்டில் இல்லை, என்னைக்கு இல்லாமல் இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் வந்து இல்லாமல் போனதுக்கு காரணம் நம்ம 1000 வருஷமாக நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். அதனால் நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் நிறையா மாறி போச்சே தவிர, இல்லாட்டி சமூக நீதிங்கிறது நம்ம நாட்டில் இப்போ என்றைக்குமே இருக்கிறது தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பல பேர் பல இடத்துல வேலை செய்கிற இடத்துல யார் என்ன சமுதாயம்னு கூட கேட்டுக்க மாட்டாங்க. அப்போ இங்கே சமூக நீதி உண்மையாகவே சமூக நீதி வந்து இல்லை ரிசர்வேஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவனோட பொருளாதார அடிப்படையில் தான் இருக்கணும். யார் வந்து பொருளாதாரத்தில் கீழே இருக்கானோ அவனை மேலே கொண்டு வரத்துக்கு நம்ம வேலை செய்யணும். அதான் நம்மளோட வேலையாக இருக்கணும். அப்போ இவர் என்ன வேலைகள் எவ்வளோ நாளைக்கு இப்போ நான் அதை தான் சொன்னேன். இவருக்கு வந்து இந்த துறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இவர் யார் ஆலோசகராக எடுத்துக்கணுமோ அவங்கள எடுத்துக்கணும். எல்லார்ட்டையும் பாசிட்டிவாக நீ வந்து ஒரு கோவிலுக்காக வந்து டிஆர் ரமேஷோ இல்லை அது மாதிரி அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் கோவிலுக்காக கேஸுகள் போடுறார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் அவருக்கு எதிரியா கிடையாது. நீ அந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பிரகாரம் என்ன இருக்கோ அதை செய்யின்னு சொல்கிறாங்க. அதை செய்யாதவங்களோட அந்த செயல் தான் எதிரி. அப்போ இது மாதிரி டெம்பிள் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவங்க பல பேர் வந்து கோவில் நல்லா இருக்கணும், சாமிக்குன்னு இருக்கிற சொத்து சாமிக்கிட்ட தான் இருக்கணும், அந்த கோவிலுக்கு வந்து பூஜைகள் நல்லபடியாக நடக்கணும், வரக்கூடிய பக்தர்கள் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, இல்லை சட்ட நடவடிக்கை இருக்காங்க. எல்லாருமே முதல்ல வந்து மனு கொடுக்குறாங்க, கமிஷனர்ட்டையோ ஜேசிடியோ மனு கொடுக்குறாங்க, அதில் நடக்காத போது கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ இவர் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இது மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் வந்து கோவிலோட நலனுக்காக தான் இந்த செயலை செய்கிறாங்க, தனிப்பட்ட ஆளுகள் மேலே எதுவும் கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து ஒரு கேஸ் ஏதோ ஒரு கேஸ் வந்து ஹெச்ஆர்என்சிக்காக கேஸ் போடுறோன்னா நம்ம வந்து என்ன இப்போ போன தாட்டி சேகர்பாபு இருந்தபோது கேஸ் போட்டோம். அப்போ சேகர்பாபு எதிர்த்தா நம்ம கேஸ் போட்டோம் இல்லை, அவரோட அந்த செயலை எதிர்த்து போட்டோம். நாளைக்கு இவங்க தான் தவறு போட்டால் அதுக்கும் நம்ம சட்ட நடவடிக்கைக்கு போவோம். அப்போ இவர் மேலே இவருக்கு தனிப்பட்ட விதத்தில் இவருக்கும் நம்மளுக்கு எந்த விரோதமும் கிடையாது. அந்த செயல் தவறாக செய்யும் போது அது சட்டத்தை நாட வேண்டிய நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கு. அப்போ அது மாதிரி கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட பலரையும் அவர் அழைத்து அவங்ககிட்டேருந்து ஆலோசனை எடுக்கணும். புதுசாக இருக்கும்போது எல்லா தரப்பினையும் அரவணைச்சு ஒரு சார்பை மட்டும் வச்சுட்டு அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு அவர் நடந்துட்டு போனார்னா திருப்பி பழைய அரசாங்கம் மற்ற விஷயங்களில் எப்படி திமுக அதோட டூப்ளிகேட் வெர்ஷனாக இருக்கோ இதுலேயும் அது மாதிரி வெர்ஷனாக போயிடும். ஓகே சார், இப்போ இந்த கோயிலில் வந்து இப்போ சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது அடிப்படையாக ஒரு விஷயம் சார். கோவிலுங்கிறது வந்து உள்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜைகள் மற்ற விஷயங்கள்லாம் அதில் தலையீடு இருக்கக்கூடாது.
இன்றைக்கி பல கோவில்கள் வந்து கும்பாபிஷேகம் நாள்லாம் வந்து இதாகிடும். ஆனால் ஒரு அமைச்சரோட நாளோ இல்லை இந்த இங்கே அப்ரூவல் வாங்குறதுக்காகவோ பார்த்தா பத்திரிகை கூட அடிக்காமல் தள்ளி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் என்ன ஆகம பிரகாரம் என்ன நடக்கணுமோ அதை நடக்கிறதுக்கு வந்து அதில் தன்னோட என்ன உள்ளுக்குள்ளே வந்து அவங்க தலை போடாமல் செய்யணும். எல்லாம் பக்தர்களுக்கு வந்து பெரிய கோவில்கள், இன்றைக்கி வந்து சின்ன கோவில் கிராம கோவில்கள் வந்து ஒருவேளை பூஜை கூட நடக்காத பல கோவில்கள் இருக்குது. 1 லட்ச ரூபா டெபாசிட் போட்டிருக்காங்க, இல்லை 2 லட்ச ரூபா டெபாசிட் போட்டிருக்காங்க. அதில் எத்தனை வட்டி வரும்? அந்த வட்டியை வச்சுட்டு என்ன வாங்க முடியுமா? அந்த அர்ச்சகர் வந்து இது பண்ண முடியுமா? மெய்க்காவலுக்கு காசு தர முடியுமா? இது மாதிரி இல்லாமல் இப்போ அந்த மாதிரி கோவில்கள் புராதனமான கோவில்களை பாதுகாக்கணும். அப்போ பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு வந்து யாரோ அங்கே லோக்கலில் இருக்கிறவங்கள ஒருங்கிணைச்சு அவங்க யாராவது செய்ய முன் வராங்கன்னா அது கவர்மெண்ட்டே வந்து செய்யறதுக்கு வந்து பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ யாரோ ஒரு குழு வந்துட்டு இந்த கோவில்கள் நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே வந்து பல கோவில்கள் இருக்குது வருமானம், ஆண்டு வருமானம். அப்போ 10,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா வரப்போகுது? தோராயமாக 20 ரூபா வருங்களா? எவ்வளோ 200 ரூபாய்க்குள்ளே வருமா? 100-200 ரூபாய்க்குள்ளே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ஊழல் நடக்கும்? அப்போது அந்த மாதிரி இருக்கிறத 10,000 கோவிலை வந்து இப்போ பல பகுதியில் வந்து டிவிஎஸ் மாதிரி கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தத்தெடுத்து நடத்துகிறாங்க. அது மாதிரி பல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மடங்களையும் இல்லை தொழிலதிபர்களையும் அந்தந்த கோவிலை தத்தெடுத்து அதை வந்து நடத்துறதுக்கு அந்த கோவிலில் வந்து பூஜைகள் புரஸ்காரங்கள் ரெகுலராக நடக்கிறதுக்கு இது பண்ணோம். பெரிய கோவில்களில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இன்றைக்கி திருப்பதியில் நம்ம பார்க்க, இப்போ திருச்செந்தூரில் அன்றைக்கி உடச்சிட்டு போனாங்கன்னாங்க, ரைட்டுங்களா? அப்போ ஏன் இந்த மாதிரி ஆகுது? திருவண்ணாமலையில் பார்த்தோன்னா 8 மணி நேரம் க்யூவில் நிற்கிறேங்கிறாங்க. ஏன் இது மாதிரி நடக்குது? முக்கியமாக பெரிய கோவில்களில் நிறையா மக்கள் வரக்கூடிய கோவில்களில், திருப்பதியில் வந்து இதே இருக்குது. திருப்பதியில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு டைம் புக் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீ தர்ஷனில் இருந்தால் கூட 25 மணி நேரம் ஆனால் கூட நீ கூண்டுலேயே 25 மணி நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ போய் என்ட்ரி போட்டு வெளில வந்துடலாம், திருப்பி அந்த டைமில் உள்ளே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீ ஒரு ஆளை வந்து உங்களுக்கு தர்ஷனத்துக்கும் உள்ளே வரும்போது அவங்களுக்கு டைம் ஸ்டாப்போட, ஏன்னா ஒரு சன்னதிக்கு முன்னாடி போய் நிற்கிறான்னா ஒருத்தர் பார்த்துட்டு போகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 20 பேர் பார்க்குறதுக்கு 3 நிமிஷம் ஆகுது, அடுத்த 20 பேர் பார்க்குறது அடுத்த 3 நிமிஷம். இந்த டைம் ஸ்லாட்டில் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் எல்லாருக்குமே டைம் வரிசையாக ஒதுக்க முடியும். அப்போ உனக்கு 6:30 மணிக்கு உனக்கு தர்ஷன் டைம்னா நீ 5:30 மணிக்கு வந்து இந்த க்யூவில் வந்து சேரணும்னு சொன்னீங்கன்னா யாருமே 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கவே மாட்டாங்க, இல்லை 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டான், 3/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டான். அப்போ யாருக்குமே பெரிய கஷ்டமாக இருக்காது. அப்போ வந்து வயசானவங்க இது மாதிரி இவங்கெல்லாம் முதியோர்கள் இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க வந்து போகும்போது அவங்க போனாலும் அது இவங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியாது. 10 மணி நேரம் 12 மணி நேரம் க்யூவில் நிற்கும் போது தான் சிறப்பு தரிசனம் 4 பேர் உள்ளே போகும்போது இவங்க நான் 12 மணி நேரம் நிற்கிறேன், நீ இப்போ நீ நேராக போயாடாங்கிறது வரும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்களை பார்க்கணும். முக்கியமாக வந்து போன ஆட்சியில் வந்து நான் இத்தனை ஏக்கரை மீட்டேன், அத்தனை ஏக்கரை மீட்டேன்னு அதுக்கு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. அப்போ நீ மீட்டை அது யார்கிட்ட திருப்பி கொடுத்தார்? அப்போ பழைய ஆளுகிட்டே திருப்பி யார்கிட்ட எத்தனை மீட்டாங்களோ அவங்கள்ட்டே அவங்க சார்பாக இருக்க வேளாளுக்கே திருப்பி கொடுத்ததெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரிலாம் நடக்காமல் மீட்டெடுக்கிற எவ்வளோ நம்மளுக்கு வந்து பல லட்சம் ஏக்கர் காணாமல் இருக்குது, அதை மொத்தமாக மீட்டெடுக்கிறதுக்கு பார்க்கணும். கோவிலுக்கு வருமானத்தை கூட்டுறதுக்கு பார்க்கணும். வருமானத்தை கூட்டினா இது மாதிரி கூட்டணும். அதுக்கு இருக்கிற சொத்துலேருந்து இருக்கக்கூடிய வாடகைகளை கரெக்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயத்தில் நீ திருப்பி டிக்கெட் 100 ரூபா டிக்கெட் 200 ரூபா வந்துட்டு ஆக்கி வருமானத்தை கூட்டுறது கிடையாது. அதெல்லாம் கூட்டிட்டு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு கோவில்களை வந்து பாதுகாத்து பண்ண வேண்டியதுதான் முக்கியமானது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சேகர் பாபு அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நடந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இவர் வந்து வந்த உடனே இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன கோயில் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 2 மாதம் ஆயிருன்னு வச்சுக்கோங்க. பட்டு பழைய பிரச்சனைகள், அதாவது கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பின்பற்றணும் அதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்ட்டு திமுக ஆட்சியில் பின்பற்றல, இந்த ஆட்சியில் பின்பற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை தான் சொல்கிறேன், இவங்க பின்பற்றவே சில விஷயங்கள் கட்டாயம் பின்பற்ற முடியும். நல்ல எண்ணம் இருந்தால் பின்பற்ற முடியும். இப்போ கள்ளழகர் கோவில் இது மாதிரி இடத்துல வந்து அகைன்ஸ்ட் லாவில் வந்து கட்டட வேலைகள் செஞ்சாங்க, டெண்டர் விட்டுட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்க, பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்புறம் ஹோட்டல் பண்ணாங்க, கிரில் மிஷின் அந்த மிஷின்லாம் வாங்கினாங்க. அது நீ என்ன ஹோட்டலில் என்னையா நீ வந்து இதாக பண்ண போகிற, ரெஸ்டாரண்ட் வச்சா கூட நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டாக வைக்க போகிற, எதுக்காக கிரில், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னாங்க. ஸோ அந்த அப்போ போன அரசில் என்ன பண்ணாங்கன்னா எதுலெல்லாம் காசை உருவாக்க முடியுமோ அதுக்கெல்லாம் டெண்டர்களாக வந்துகிட்டே இருந்தது. இது வந்து பல இது பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி வந்து கோவிலோட பைசாவை எடுத்துட்டு நஷ்டம் உருவாக்கக்கூடிய இடத்துல போட்டுட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து இன்றைக்கி இப்போ நீங்கள் வந்த உடனே முதல்வர் போட்ட ஒரு முக்கியமான கையெழுத்தில் வந்து இந்த இபிக்கு உள்ள கையெழுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கு போராத காலம் எப்படின்னா, கோவில்லேருந்து வர வருமானத்தை வந்து பெரிய தொகையை எடுத்து இந்த அரசாங்கங்கள் தூக்கிக்கொண்டு இந்த நஷ்டம் உருவாக்கக்கூடிய செக்டாரில் போடுறாங்க. அவங்க போட்ட 2 முக்கியமான செக்டார் வந்து இபி ஒன்றும், டிரான்ஸ்போர்ட் ஒன்றும். ரைட்டுங்களா? இதுலேருந்து பைசா ரிட்டர்ன் வருமா? ஏன்னா நீனே மானியங்கள் கொடுக்குற, இலவசங்கள் கொடுக்குற, அது எப்படி வருமானம் வந்து அது லாபம் அடைஞ்சு கடனை திருப்பி அடைக்கும்? ஸோ கோவில் காசு திருப்பி கோவிலுக்கு வரவே வராது. அது மாதிரி பண்ணக்கூடியதுலலாம் கட்டாயமாக மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த இதிலெல்லாம் அடுத்தது வந்து இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நீ அடுத்த டெண்டர்லாம் போகணும். இப்போ இது இபியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2000 கோடிக்கு உள்ள டெண்டர் ஏதோ கேன்சல் பண்ணாங்க. அப்போ அது ஏன்னா சட்டத்துக்கு புறம்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, அப்போ இது மாதிரி என்னென்ன சட்டத்துக்கு புறம்பான இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் என்னவா இருந்தாலும், ஏன்னா எந்த விதமான எல்லா டெம்பிள்காக வேலை செய்யக்கூடிய யாருமே வந்து சட்டத்துக்கு புறம்பாக இவங்க எது செயல்பட்டாலும் அது கோர்ட்டை நாட போகிறாங்க, தடை வாங்க போகிறாங்க. ஸோ அது மாதிரி திருப்பி ஒரு எம்ப்ரேசிங் சுச்சுவேஷனுக்கு போகக்கூடாது. நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னான்னா, நீ மக்களுக்கு பக்தர்களுக்கு எவ்வளோ அவரை வரக்கூடிய பக்தர்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறியோ அது எல்லாமே வந்து இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம இது பண்ணாலும் எல்லா கோயிலுக்கும் பக்தர்களை வந்து அரங்காவலராக நியமிக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் பல திமுக பிரமுகர்கள் வந்தாங்க, இல்லை அந்த மாவட்ட செயலாளர் சொல்கிறவங்க அரங்காவலராக வந்தாங்க. அது மாதிரி இல்லாமல் கோவிலுக்கு யார் வந்து ரெகுலராக வராங்களா, கோவிலுக்காக யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களா இது பண்ணானாக்க இவங்களுக்கு லோடு குறையும். இவங்களோட அந்த வேலைகளை வந்து அரங்காவலரே சிறம்பட செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு வேலைகள் குறையும். ஸோ அது மாதிரி முன்னெடுப்புகள் வந்து ஒரு பாசிட்டிவ் வேலை எடுத்தான்னாக்கா நல்லாயிருக்கும். அதை செய்ய விடுவாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நல்லதே நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு. சொன்ன மாதிரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் ரமேஷரோட செயல்பாட்டை. உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாலனை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.